பெயிண்டிங் பண்ணுறோம், பெயிண்டர்னு சொல்கிறோம், படம் வரைகிறோம். ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஆர்டிஸ்ட்னு சொல்கிறப்போ வந்து பெயிண்டருக்கும் ஆர்டிஸ்ட்க்கும் நிறைய வித்தியாசம் வந்துடுது அப்படின்னு தானே அர்த்தம். ஏன் 2 பேர் வேணும் இப்போ? அப்போ பிகாசோ சொன்னது வந்து பெயிண்டர் வந்து எது விற்கிதோ அதை செய்கிறவன் பெயிண்டரு, அவன் என்ன செய்கிறானோ அதை விற்கிறவன் ஆர்டிஸ்ட்னு சொன்னார். ஓகே ஃபைன், அவருடைய யோசனை அது. நான் என்னோடய யோசனையை பேசுகிறதுக்கு தானே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தனக்கு மனசில் என்ன அழகுன்னு சொல்லி தோணுதோ, என்ன பிடிக்குதோ, அழகை தான் பிடிக்கும். அருவருப்பை எவனுக்கு பிடிக்கும்? அசிங்கத்தை எவனுக்கு பிடிக்கும்? அதை காட்டுறது மூலமாக வந்து காசு சம்பாதிக்கலாம், அதுக்கு மூலமாக பெருமை சம்பாதிக்கலாம். அது இல்லை ஆர்ட். தனக்கு பிடிச்சதை செஞ்சு எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கறது தான் ஆர்ட் அப்படின்றது. இப்போ ஆர்டிஸ்ட் வந்து அழகான விஷயங்களை படைக்கணும். அழகான விஷயங்கள்னால் என்ன? ஒரு பூ, ஒரு ஒரு பெண்ணு, குழந்தை, ஒரு ஒரு அழகான ஒரு சாப்பாடு, ஒரு ஃப்ரூட்டு, சாப்பாடு அப்படின்றது ஒரு ஃப்ரூட்டு. இதை வந்து அந்த பொருளை ஆக்சுவலாக பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அதே மாதிரி நம்ம ஓவியத்தில் காட்டி அதை பார்க்குறவங்களுக்கும் அதே ஒரு உணர்வை ஏற்படுத்துறது ஆர்ட் அப்படின்றது. ஒரு பச்சை கலரு, ஒரு மஞ்சள் கலர், ஒரு சிவப்பு கலர் வச்சுட்டு பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்தாச்சுன்னா உண்மை தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஆர்ட்டா? எப்போ வந்து அதை ஆர்ட்டை எடுத்துக்க முடியுதுன்னா அது விற்கிது. அப்போ விற்கிற விஷயங்கள் ஆர்ட். எவ்வளவு தான் வந்து புத்திசாலித்தனமாக தொழிலை கற்றுக்கிட்டு ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அது இல்லை ஆர்ட்டுன்றாங்க. அப்போ நம்ம ஆர்டிஸ்டா அவங்க ஆர்டிஸ்டான்றது அதான் கேள்வி. ஆக்சுவலாக நம்ம ஆர்டிஸ்டா அவங்க ஆர்டிஸ்டா? அவங்க ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நம்ம பெயிண்டர்ஸாகவே இருப்போம். பிகாஸோடைய டெஃபினேஷன் அங்கே கெட்டு போயிடுது. உனக்கு சந்தோஷம் இல்லாமல் காசு கிடைக்கிறது மாத்திரம் தான் சந்தோஷம்னா அது வேற விஷயம் இல்லையா? அந்த படத்தை பார்த்த உடனே பிரமாதமாக வரைஞ்சிருக்கணுன்ற ஒரு ஃபீலிங் இருக்குங்கள, அந்த ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாத்திரம்தான் ஆர்டிஸ்ட். மீதி எல்லாரும் படம் வரைஞ்சி விற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொழப்பு நடத்துகிற ஆளுங்க. சரியா? சூப்பர்.